அவர்கள் எழுதி வைக்கவில்லை. ஆனால் இந்த அரசு என்ன செய்கிறது? நம்மளுடைய கோயில் உண்டியல் வருவாயை எடுத்தும் இந்த ஆலயத்தின் சொத்துகளில் இருந்து வரும் வருவாயை எடுத்தும் தனது அரசு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. நாம் முன்னோர்கள் இந்த ஆலயத்திற்கு சுமார் 5.4 லட்சம் பில்டிங் சபைகள் இந்த, ஆனால் இந்த அரசு கணக்கு காட்டுவது பணம் எல்லாம் எங்க போகுதுன்னு சொல்லி நாம் நினைச்சு பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, புரோக்கர்கள் நாம் நிம்மதியாக சாமி கோயிலுக்கு போனோம்னு சொன்னாங்க. ஆனா அங்க அங்கங்கயா கேட்டு போகுது. எப்படின்னு சொன்னா 1000, 2000, 5000, 10,000 என அந்த கைகூலி கொடுத்து இடைவெளியாக நாம் சென்று சாமி தரிசனத்திற்கு முன்னால ஒரு 4-5 மணி நேரமாட்டு சிரித்து கொண்டு இருந்த அந்த மக்கள் எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் குடிக்க தண்ணி கூட தரவில்லை சார். ஒன்னு அவர் சொல்வது நீங்கள் எல்லாருமே மீடியாவிலும் சோசியல் மீடியாவிலும் பத்திரிகையிலும் பார்த்திருப்பீர்கள். திருப்பதியில சென்று மணிக்கு ஒரு கணக்கில் காத்து கடத்தான் இங்க கத்திட்டு இருக்கிறாங்க. திருப்பதியை போல் இவர்கள் கட்டமைத்து கொடுத்தாலே போதும். ஒரு 100 நாள் 24 மணி நேரம் அவங்க வெயிட் பண்ற ஒரு அறையை கட்டி அதிலே அவங்களுக்கு தேவையான உணவு, பால், பழம் மற்றும் இயற்கை உபாதை கழிப்பதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இங்கே நாம் நீதிமன்றமானது ஒரு செருப்படி பதிலை கொடுத்திருக்கிறது. அதை அமர்ந்து பார்ப்போம். அதே போன்று நாம் ஆலயத்திலிருந்து திருச்செந்தூர் ஆலயம் சுமார் ஆண்டிற்கு பல நூறு பையன் கையை நீட்டி அப்படி வச்சிருக்கிறான். அது பக்கத்துல ஒரு போஸ்ட் இருந்தது. அந்த போஸ்ட்ல உள்ள அந்த அதோடு மட்டுமல்லாமல் மின்சார இணைப்பு சாமி விக்கிரகங்களை எல்லாம் உடைச்சு எடுக்கிறோம். கேட்டா நாங்க எலக்ட்ரிக்கல் லைன் கொடுப்பதற்கு இதில் ஓட்டை துளை போடுகிறோம் என்று சொல்கிறோம். இப்படி பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பொக்கிசமாக பாதுகாக்க வேண்டிய தூண்கள் திருப்பரப்பு மகாதேவர் ஆலயத்திற்கு சொந்தமான நிலம் அந்த பகுதியை சார்ந்த மாற்று மத நபர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்க முன்னெடுத்தது. அதற்கு பிறகும் அந்த நம்ம தெரியாம எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தெரிந்த நிலங்களே இப்படி கொலை போய் கொண்டிருக்கின்றது என்று கூறியும் நடவடிக்கை எடுக்க வக்கற்ற அரசாகவும் இந்த அறநிலையத்துறை இருந்து கொண்டிருக்கின்றது. அதோடு மற்றவருக்கு சொந்தமான சட்டம் அளவீடு இல்லாமல் ஆக்கிரமிக்கப்படுகிறது என்று நாம் தொடர்ந்து புகார் கொடுத்து போஸ்ட் எல்லாம் அடிச்சு ஓட்டுன உடனே இவங்க அறநிலையத்துறையில இருந்து பழைய ஒரு புதிய ஒரு ஸ்கெட்சை கொண்டு அளவீடு செய்வதற்காக வந்தார்கள். அப்போது நாம் நாங்க கோயிலுக்கு சுற்றுப்பயணம் செய்வோம். அப்போது அந்த ஆலயத்தின் குறைகளை அந்த ஆலயத்தின் டிரஸ்ட் நிர்வாகிகள் பாரம்பரியம் அந்த அபிஷேகம் செய்வதற்கு கூட ஒரு இளநீர் பழிப்பதற்கு கூட நாம் ஆலய நிர்வாகிகள் பாதுகாக்க வேண்டும். அரசு அதிகாரிகளோ அறநிலையத்துறையோ பாதுகாக்காது என்பதை குறிப்பிட்டு நாம் நம் பகுதியில் உள்ள ஆலயங்களையும் வெளியில் உள்ள ஆலயங்களையும் நாம் ஒவ்வொரு பாதுகாக்க வேண்டும் என்று எதற்காக இப்படி செய்கிறீர்கள்? உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது என்று நாம் ஆலயத்திற்கு செல்லும் ஒவ்வொரு நபர்களும் இந்த கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இதற்கு ஒரு மிகுந்த பந்தயமாக ஆகின்றேன். சாப்பாடு பரிசுகளை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்போம். அதற்கு முன்னாக காலம் போதாதனால் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக திரு கிருஷ்ணமன்றம் சோபாபாரதி மாவட்ட தலைவர் திருச்செந்தூர் அவர்களை அன்போடு எழுச்சி உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். விநாயகர் சதுர்த்தி விசர்ஜன தினத்தில் அனைவருக்கும்
மூத்த தலைவர் ஸ்ரீ செல்லன்ஜி, ராமஜெயந்தி, மகேஷ்ஜி, மதன்ஜி, ஸ்ரீதேவி சகோதரிகளுக்கும் மற்றும் இங்கு வரவேற்புரையாற்றிய திரு விமல்ராஜ் அவர்களுக்கும் இன்னும் சிறப்பு ஆற்றுகின்றவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் சங்க பரிவார் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சுயம் சேவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் விநாயகர் சதுர்த்தியை புரிஞ்சுக்கணும். எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமான விஷயம் ஜி சொன்னாங்க. இந்து உணர்வுக்கு முன்னோடியான மண், தமிழகத்திலேயே தவம் செய்த மண், புனிதமான மண். பகவதி தேவி இங்கிருந்தால் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கின்ற மண். அது மட்டுமல்ல, ஐயா வைகுண்ட சுவாமி கல்லை பிளந்த கணபதி நாராயணன் செப்பை திறந்து திருமூடி சூடி வருகிறார் எங்க ஐயான்னு சொன்ன விநாயகர் பெருமானை வச்சுதான் இன்னைக்கு திருமூடி சூடி வருகிறோம். மூலதான் இந்துக்களுக்கு உணர்ச்சி வரப்போகிறது, இந்து உணர்வு தட்டி எழுப்பப்படும் சொல்லி அப்பவே சுவாமி ஐயா வைகுண்டர் சொல்லியிருக்கார். அதன்படி இந்த மண் ஆனா எல்லா கிறிஸ்தவனும் முஸ்லீம் ஒட்டுமொத்தம் ஓட்டு போடுறான். பொன்றாரசன் ஜெயிக்க கூடாது, யாரும் ஜெயிச்சுட்டு போலாம், பொன்றாரசன் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி ஓட்டு போட வைக்க. எப்படி ஜெயிக்கா? நாம ஒட்டுமொத்தம் ஓட்டு போட மறந்துட்டோம், தெரியல. நீ கிறிஸ்தவங்களை பார்த்து 13% இருக்கக்கூடிய கிறிஸ்தவன் சொல்றான், கன்னியாகுமரி மாவட்டத்தை பாதி சொல்றான். அடே தேவை யாரு பார்த்து, ஸ்டாலின் அவர்களே எங்க சிறுபான்மை ஓட்டுனாலதான் இன்னைக்கு ஆட்சியில் நீங்க இருக்கீங்க, இல்லன்னு சொன்னா ஆட்சியில் இருக்க முடியாது. நாங்க தான் ஒட்டு மொத்தம் ஓட்டு போட்டோம்னு சொல்றோம். எத்தனை 13% இருக்க போட்டோம் ஐயா. 5 ஒரு தடவை போயிருக்கீங்க, எப்படி ஓட்டு போட்டிய? 5 வரும் ஒட்டு மொத்தம் ஓட்டு போட்டோம். இந்துக்கள் வேணா பல கட்சியில புரிஞ்சு கிடக்கும். ஓட்டு தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுத்தா போதும், ஓட்டு போட்டுருவான். தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா முஸ்லீம் கிறிஸ்தவனும் சர்ச்சிலையும் மசூதிலையும் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி முடிவு பண்ணி போடுறான். அன்னைக்கு யாராவது போய் நம்ம கோயில ஓட்டு போடுறது, நான் கோயில சண்டைக்கு வந்துருவாங்க. ஏய் அம்மன் கோயில எப்படியோ ஓட்டு போடுறது சொல்றாங்க, சர்ச்சில் சொல்றானே, மசூதியில சொல்றானே. அங்க என்ன கிறிஸ்தவங்க எல்லா கட்சியிலும் இருக்கா, முஸ்லீம் எல்லா கட்சியிலும் இருக்கா, அவங்க யாரும் தடுக்கலையே. சர்ச்சில் பேசாத, மசூதியில பேசாத சொல்லி அங்க ஓட்டு போடுறத பாதிரி பேசுறான், முல்லா பேசுறான். நம்ம கோயில பேச முடியல. கோயில்ல பேச சாமி கும்பிடுற இடத்துல அரசியல் பேசாத, சாமி கும்பிடுற இடத்துல இந்துக்கள் ஒண்ணு சேருவான், சக்கர பொங்கல் கொடுக்குற இடத்துல ஒண்ணு சேருவான், சுண்டல் கொடுக்குற இடத்துல ஒண்ணு சேருவான். ஒண்ணு சேர இடத்துலதான் இந்துக்களை பத்தி பேச முடியும். அதனாலதான் என்ன கிழகர் என்ன பண்ணாரு, இந்துக்களை ஒன்னா ஒரு இடத்துல கூட்டணும்னா சும்மா கூட்ட முடியாதுன்னு விநாயகரை கொண்டு வந்தார். பிள்ளையாரை கொண்டு வீதியில வச்சு எல்லாரும் விநாயகர் சுத்தி ஓடியா அவ்வளவு வந்து சாமி கும்பிட்டான். நாமெல்லாம் அடிமையா இருக்கிறோம், நம்மெல்லாம் அடிமையா இருக்கோம், நமக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், நாம ஒண்ணு சேர்ந்து சொல்லி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினார். அந்த விநாயகர் சதுர்த்தியை வச்சு நாம எல்லாரும் இந்துக்கள் ஒன்று சேரணும்னு சொல்லி இதுக்கான பேச வாய்ப்பு நன்றி கூறி விரைவில் நன்றி வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் கருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் இந்த கருவியே எனக்கு நீ சங்கத்தமிழ் மூன்றுந்தா. அனைத்து விழா குழுவினருக்கும், மேல்புற ஒன்றியத்தைச் சேர்ந்த அனைத்து விழா குழுவினருக்கும் இந்து முன்னணியின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த விநாயகர் சதுர்த்தி விழா வியாபாரம் செய்ய வந்த இந்த கிறிஸ்தவர்கள் தான் நமக்கு வரி கொடுக்கலாம். ஆனா சுதந்திரம் வாங்கி 78 ஆண்டுகள் ஆகியும் இந்த நாட்டில் நம் முன்னோர்கள் ராஜதுரோகம் செஞ்சதாகவும், அதனால வீரவாண்டிய கட்டபொம்மன் தூக்குல தொங்கினதாகவும், வஉசி செக்கிலிட்டதாகவும், தீரன் சின்னவர்கள் தூக்குல தொங்கினதாகவும், வாஞ்சிநாதன் கொல்லப்பட்டதாகவும், சின்னவர்கள் பெரியவர்கள் வந்து தலையை வெட்டப்பட்டதாகவும் வரலாறு படிச்சிருக்கோம். இந்த வரலாறு மானமுள்ள வரலாறா, இது மானு கெட்ட வரலாறா?
இந்துக்களே சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டுக்கு கிறிஸ்துவ வியாபாரம் செய்ய வேண்டாம். 200 ஆண்டுகள் நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கான். வியாபாரம் செய்ய வந்தவன் 200 ஆண்டுகள் நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கான். முஸ்லீம்கள் இந்த நிலப்பரப்பு என்ன பாலைவனம், துருக்கி, அரபு எல்லாமே பாலைவனம். அந்த குடிச்ச தண்ணியோ இல்ல உணவு கிடைக்காது. நம் நாட்டுக்கு உணவு தேடி வந்தான், தண்ணி தேடி வந்தான். நம் நாட்டுக்கு பிச்சை கேட்டு தண்ணி குடிக்கவும் சோத்துக்காகவும் நாட்டுக்கு வந்தான். இங்க இருக்க செல்வத்தை பார்த்துட்டு கொள்ளை அடிக்க வந்தான். கஜினி முகமது, அவுரங்கசீப், கோடி முகமது அப்படின்னு. ஆனா கொள்ளையடிக்க வந்தவன் பாருங்க, நம் நாட்டுக்கு சோத்துக்கு தண்ணிக்கு வந்தவனுக்கு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், பூட்டான், நேபாளம், பக்கத்துல ஸ்ரீலங்கா வரைக்கும் மதத்தின் பேரால அவன் இறந்துட்டான். எல்லா அரசியல் தலைவனும் சொல்றான், மதத்தால மக்களை பிரிக்காதீங்க அப்படின்னு. மதத்தால ஆப்கானிஸ்தான் பிரிக்கப்பட்டது, மதத்தின் பேரால் ஸ்ரீலங்கா பிரிக்கப்பட்டது, மதத்தின் பேரால் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் பிரிக்கப்பட்டது. ஆனால் நம்ம கிட்ட வந்து சொல்ற மத ஒற்றுமை 70 மோடி எடுத்தாருன்னு பல பேர் சொல்றாங்க. நம்ம இந்துக்களுக்கு 370 அப்படின்னா என்னன்னே தெரியல. காஷ்மீரை மோடி மீட்டார்னு சொல்றாங்க. என்ன காஷ்மீர்ல பிறந்த ஒருத்தர் இந்தியாவில் எந்த மூலையில நிலவாங்கலாம். ஆனா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பிறந்த எந்த மூலையில பிறந்தவங்க இந்திய தேசிய கொடி மோடி வந்ததுக்கு அப்புறம் தான்